குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அக்ஷய திருதியை. இது பாருங்க, மகாலட்சுமி தாயாரை நாம் வணங்குகிறோம். அப்படியே செழிப்போடு செல்வத்தை பொழிந்து கொண்டிருக்கும் அன்னை மகாலட்சுமி தேவி. இன்று நாம் படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஸ்லோகம் ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரம். இதை நம்ம இன்றைக்கு பாராயணம் பண்ணோன்னா அவ்வளோ ஒரு நல்லது. செழிப்போடு இருக்கும் மகாலட்சுமி நாம் தொழுது இது பண்ணுவோம். ஓகே, கனகதாரா ஸ்தோத்திரம். ஸ்ரீ ஆதிசங்கரர் தனக்கு பிக்ஷை அளிக்க ஏதுமில்லாத ஒரு ஏழை பெண்ணிடம் நெல்லிக்கனியை அளித்த ஒரு ஏழை பெண்ணின் தரித்திர நிலை நீக்கும்படி இந்த ஸ்தோத்திரத்தை ஸ்ரீ மகாலட்சுமியை பிரார்த்தித்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணார். உடனே கனகதார பொன்மழை பொழிந்தது. அதாவது தங்க நெல்லிக்கனி மழை பொழிந்தது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கம் ஹரேக புலக போஷண மாசுரேந்தி பிருங்காக்னேவ முகுலாபரணம் தமலம் அங்கீகிருத்தாகில விபூதி ரபாங்கலீலா மாங்கல்ய தாசு மம மங்கள தேவதாய முக்தா முகுர் வித்ததி வதனே முராரே ஹே பிரேமத்ர பா பிரணிஹிதானி கதாகதானி மாலா திரிஷோர் மதுகரிவ மகோத்பலேயா வா சாமேஸ்ரீம் திசது சாகர சம்பவாய ஹ ஆமீல் இதாசம் அதிகமிய முத்தா முகுந்தம் ஆனந்த கந்தமா நிமேஷ மணங்க தந்திரம் ஆமீலிதாசி அதிகமிய முதா முகுந்தம் ஆனந்த கந்தமா நிமேஷ மணங்கதந்திரம் ஆகேகிர ஸ்திதி கணீனிக பஷ்ம நேத்திரம் பூத்யை பவேன் மா புஜங்க சயங்கநாய பாஷ்வந்தரே மதுச்சித ஸ்ரீத கௌஸ்திபே யா ஹாராவளீவ கரிநீலமயி விவாதி காமப்பிரதா பகவதோபி கடாஷமாலா கல்யாண மாவகது மே கமலாலயாய ஹே காலாம்புதாவி வலிதோரசி காலாம்புதலில் லலிதோரசி கைடபாரே ஹே தாராதரே ஸ்பிரதிய தடிதங்கனேவ மாது சமஸ்த ஜெகதா மகனீய மூர்த்தி ஹி பத்ராணி மே திசது பார்கவ நந்தநாயக பிராப்தம் பதம் பிரதமத கலு யத் பிரபாவாத் மாங்கல்ய பாஜி மதுமாதினி மன்மேதன மையா பதேக் ததீக மந்திரமீஷனார்த்தனம் மந்தாளசம் ச மகராலய கன்யகாயாக விஸ்வாமரேந்திர பத சிப்ரதானதசம் ஆனந்தஹேதுரிரதிகம் முரளி வித் விஷோபி ஈசன் நிஷீதது மயி ஷணமீஷனார்த்தம் இந்தீவரோதர சகோதரம் இந்திராய யாக இஷ்டா விசிஷ்ட மதயோபி யா தயார்யர திருஷ்டியா திரிவிஷ்ட பதம் சுலபம் லபந்தே திருஷ்டி ஹி பிரகிருஷ்ட கமலோதர தீப்திருதிஷ்டாம் புஷ்டிம் கிருஷ்டிஷ்ட மம புஷ்கர விஸ்ராயக தத்யா தயானுபவனோத்ர வினாம்புதராம் அஸ்மின்ன அகிஞ்சன விகாங்க ஷீஷௌ விஷனே அஸ்மின்ன அகிஞ்சன விகாங்க ஷீஷௌ விஷனே துஷ்கர்ம கர்ம மபனீய சிராய தூரம் மபனீய சிராய தூரம் நாராயண பிரயீணி நயனாம்புவாக கீர்தேவதேதி கருடத்வஜ சூந்திரைதி சாகம்பிருத்தி சசிசேகர வல்லபேதி சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேலிச ஸ்மஸ்திதாயை தஸ்யை நமஸ்திரி புவனைக குரோஸ்தருண்யை ஸ்ருத்யை நமோசு சுபகர்ம பலப்பிரசுத்தியை ரத்யை நமோசு ரமணீய குணார்ணவாயே சக்தியை நமோசு சதபத்திர நிகேதனாயே புஷ்டியை நமோசு புருஷோத்ம வல்லபாயே நமோசு நாளிக நிபானாயை நமோசு துக்கோ ததிஜன்ம பூமியை நமோசு சோமாமிருத்த சோத்ராயே நமோசு நாராயண வல்லபாயே நமோசு ஹேமாம்புஜ பீடிகாயை
நமோஸ்து பூமண்டல நாயிகாயே நமோஸ்து தேவாதி தயாபராயே நமோஸ்து சார்ங்காயுத வல்லபாயே நமோஸ்து தேவே பிருகுநந்தனாயே நமோஸ்து விஷ்ணோர் உரசி சித்திதாயே நமோஸ்து சஸ்மே கமலாலயாயே நமோஸ்து தாமோதர வல்லபாயே நமோஸ்து காந்தியை கமலேஷனாயே நமோஸ்து பூத்யை புவன பிரசுத்தியே நமோஸ்து தேவாதி அர்ஜிதாயே நமோஸ்து நந்தாத்மஜ வல்லபாயே சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனாதி சாம்ராஜ்யதானி விபானி சரோஜிகாஷி ஸ்வத்வந்தனானி துரித ஹரணோத்யதானி மாமேவ மாதர நிசம் கலயந்து மான்யே யத் கடாஷ சமுபாசனாபிதி சேவகசிய சகலார்த்த சம்பதாக சாந்தனோதி வசனாங்க மானசைஹி தவாம் முராரி ஹிருதயேஸ்வரியும் பஜே சரதிஜ நிலையே சரோஜகஸ்தி தவளதராம் சுக கந்தமாலிய சோபே பகவதி ஹரிவல்லபே மானோங்கிய திரிபுவன பூத்தீகரி பிரசீத மஷ்யம் திக்கஸ்திபிகி கனக கும்பமுகாவஸ்ருஷ்ட ஸ்வர்வாகினி அமலாச்சாரு ஜலாப்ளுதாங்கி பிராதர் நமாமி ஜகதாம் ஜனனீம் அசேஷ லோகாதிநாத கிருணிஹீம் அம்ருதாப்தி புத்ரீம் கமலே கமலேஷ வல்லபே துவாம் கருணாபுரா தரங்கிதை தகி அபாங்கீகி அவலோக்ய மாம் அகிஞ்சனானாம் பிரதமம் பாத்திரம் அக்ருத்ரிமம் தயாயாக ஸ்தூவந்தியே ஸ்துதிப்ரமி பிரண்பகம் த்ரயீமயீம் திரிபுவன மாதரம் ரமாம் குணாதிகராம் குருதர பாக்யபாகினாக பவந்தி தே புவி புதபாவி தாசையாக. இதை பக்தியுடன் தினமும் தவறாமல் படிப்பவர்களுக்கு ஏழ்மை நீங்கி நிறைய பொருளும் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும். பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பர். இது உங்களுக்கே தெரியும். கனகதாரா ஸ்தோத்திரம் இது ஆதிசங்கரர் அருளியது. பாருங்கள், செல்வ வளம் பொருந்திய மகாலட்சுமியை நினைத்து பாடுறாரு. அந்த பெண் அவந்தி பிக்ஷாந்தேதின்னு கேட்கும் பொழுது அந்த பெண்கிட்ட எதுவுமே இல்லை. அப்போ அந்த பெண் தன்னிடம் இருப்பதை அந்த ஒரு நெல்லிக்கனியை கொடுத்ததுனால நெல்லிக்கனி தரித்திர நிலை நீக்கிறதுக்காக நெல்லிக்கனி மழை பொழிந்தது. அந்த பொண்ணு ஐயோ அவர் கேட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை போட எதுவும் இல்லாத நெல்லிக்கனியை கொடுக்குறாங்க. அப்போ அந்த பொண் அந்த பெண்ணுக்கு ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரத்தை லக்ஷ்மி மேலே பாடி அதை கொடுக்குறாரு. அதனால் நம்மளால் முடிந்த தான தர்மம் அதாவது உணவாக உங்களால் என்ன முடியுதோ, 4 இட்லியோ ஒரு சாப்பாடு 20 ரூபாய்க்கோ உங்களால் என்ன கொடுக்க முடியுதோ ஒரு தர்மம் நான் இன்னைக்கு கொடுங்க. அந்த மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைத்து இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை வாரம் ஒரு முறையாவது தினமும் பாராயணம் பண்ணால் கூட ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பாராயணம் செய்கின்ற பொழுது நமது வீட்டில் வறுமை நீக்கி பொன்னும் பொருளும் மகாலட்சுமியின் அருளும் செல்வமும் நிலைத்து இருக்கும். நம்ம வீட்டில் நான் எப்பொழுதுமே இதை சொல்லிக்கிட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். நம்மளோட கஷ்டங்கள் தீரும். எப்படினாலும் நமக்கு அந்த மகாலட்சுமி நமக்கு செல்வத்தை அருளுவார். அது நிரந்தரமாக நம்ம வீட்டில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓம் மகாலட்சுமி நமக, ஓம் மகாலட்சுமி நமக. இதை நீங்கள் தவறாமல் செய்யுங்க. அப்படியே செல்வ மேலேருந்து குடமாக கொட்டுது, கையிலிருந்தும் அருளுது. அதனால் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை தமிழிலும் இருக்குது. சமஸ்கிருதத்தில் முடிஞ்சவங்க படிங்க, தமிழில் இருக்கிறதையும் நீங்கள் படிங்க. ஒரே ஒரு தாமரை மலர் இல்லை மல்லிகை, உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. இல்லை எதுவுமே முடியலன்னா ஒரு விளக்கேற்றி இது பண்ணுங்கள். மனசில் நாமத்தை சொல்லுங்கள், அது போதும். தெய்வத்துக்கு தெரியும் எல்லாமே நம்மளுடைய நிலைமை. அதனால் இதை செய்யுங்க. இன்று அக்ஷய திருதியை. உங்களால் முடிந்ததை தங்கம் தான் வாங்கணும்னு இல்லை, தங்கமோ வெளியே முடிஞ்சவங்க வாங்குங்க. 1 கிராமோ 1/2 கிராமோ ஏதோ ஒன்று, ஒரு சின்ன ஒரு இதாவது குங்குமச்சமிலோ விளக்கோ. அப்படி இல்லைனாக்கா மகாலட்சுமிக்கு நிகரானது
பொன்னகைக்கு நிகரானது பூ. அதே போல் கல்லுப்பு, மஞ்சள், கல்லுப்பு இது வாங்கினாலே போதுமானது. அரிசி, பருப்பு, கல்லுப்பு, ஒரு மஞ்சள், பூ, கிழங்கு, மஞ்சக்கிழங்கு இதெல்லாம் வாங்குங்க. ரொம்ப 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 நல்லது. ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினா கூட போதுமானது. உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ வாங்குங்க. தெய்வம் எல்லாம் இது பண்ணும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ.